கர்னல், இந்த ட்ரில்லேருந்தே ஆரம்பிப்போம். இது கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், சமீபத்தில் நிறைய ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய வார் லைக் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரில் நாடு தழுவிய அளவில் உத்தரவிட்டு நினைவில்லை. இதனது சிக்னிஃபிகன்ஸை நேர்களுக்கு விளக்குங்க. நிச்சயமாக. எனக்கு தெரிஞ்சு 1999 ஆஃப்டர் பொக்ரான் 2க்கு அப்புறம் நாங்கள் டிப்ளாய்மெண்ட் ஆயிருந்தோம் பாகிஸ்தானுடைய பார்டர் ராஜஸ்தானில். அப்போ அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த மாக் ட்ரில் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட இந்தியாவுடைய ஸ்டாண்ட் ஆஃப் 2001 சமயத்தில் இந்த இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அங்கே எல்லாம் இதே சேம் மாக் ட்ரில் பண்ணுவாங்க. பிளாக் அவுட் ட்ரில் பண்ணுவாங்க. அது பண்ணியிருக்காங்க. எங்களுடைய ஃபேமிலியும் அங்கே இருந்தப்போ அவங்களும் பண்ணியிருக்காங்க. இதுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பப்ளிக் முதல்ல ஃபியர் ஆகக்கூடாது. ரொம்ப சிக்னிஃபிகன்ட். நீங்க சொல்றது எல்லாமே எல்லைப்புறங்கள்ல, போர்ச்சூழல்ல கூட இல்ல நியர் வார் லைக் சிச்சுவேஷன்ஸ்ல எல்லைப்புறங்கள்ல பார்த்திருக்கோம். பட் இமய முதல் குமரி வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லயும் செய்றாங்க அப்படின்னா the magnitude of whatever is coming next could be huge அப்படின்னு உணர்த்துதா? நிச்சயமாக. ஏன்னா இப்போ இதோடைய எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தாக்க போவது நிச்சயமானது. அது முதல்ல நம்ம தாக்கின மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காகவோ அல்லது ஒரு ஏர் ஸ்ட்ரைக்காகவோ இருக்க போகிறது கிடையாது. நிச்சயமாக இருமுனை தாக்குதல், மும்முனை தாக்குதலாக அது கொண்டு போவோம். அதாவது தரைப்படை, விமானப்படை, கப்பற்படைன்னு எடுக்கும்போது 2 படைகள் மூலமாகவோ அல்லது 3 படைகளோடோ அட் அ டைம் தாக்குதல் கொடுப்போம். ஒரு சரியான பலமான அடி கொடுப்போம். அதான் பிரதமர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சரியான ஒரு பலமான அடி கொடுக்கும் பொழுது அந்த ரியாக்ஷன் ஃப்ரம் தட் பாகிஸ்தான் சைடை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கணும். ஏன்னா அவங்க செய்வாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்களுடைய வான்வழி தாக்குதல்ல நம்மளுடைய இந்தியாவுடைய எல்லைக்குள் அவர்கள் தாக்கும் பொழுது அல்ல அவருடைய மிசைல்ஸ் வச்சு தாக்கும் பொழுது அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது எப்படி மக்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான கருத்தை. ப்ரிப்பேரிங் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினாரியோ நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ரெடியூஸ் பேனிக். முதல்ல பேனிக் ஆகக்கூடாது, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் கிளாரிட்டி தான் இருக்கணும். முக்கியமான இந்த ட்ரில்லை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏர் ரைட் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம், எவாக்குவேஷன் ட்ரில் சொல்லுவோம், பிளாக் அவுட் ட்ரில் சொல்லுவோம். பிளாக் அவுட் ட்ரில்னா ஒரு இப்போ ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிடும். எங்கேயுமே கரண்ட் இருக்காது, எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது, டோட்டலாகவே இருண்டு இருக்கும். ஸோ அவங்க சப்போஸ் ஏர் ரைடு வர்றப்ப அவங்களுக்கு எது சிட்டினே தெரியாது. இல்லைன்னா சிட்டி எந்த இடத்துல ரொம்ப அதிகமான வெளிச்சம் இருக்கின்றதோ அந்த இடத்துல அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. எங்கள் சிட்டி இருக்குது என்ன இதுனே தெரியாது. ஸோ அது மாதிரி பிளாக் அவுட் ட்ரில் இருக்குது. அது மாதிரி கெமிக்கல் கேஸ் அட்டாக் ட்ரில் இருக்குது. அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரில், கேஷுவல்ட்டி ஹேண்ட்லிங், அது மாதிரி ஃபயர் சேஃப்டி, அப்புறம் சிவிலியன் ஷெல்டர்ஸ்ல எப்படி அவங்களை இது பண்ணணும், மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இது மாதிரி பலவிதமான ட்ரில்ஸ் இருக்கு. 7ஆம் தேதி நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ட்ரில்ஸ் எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி நடக்க போகுதா? நிச்சயமாக நடக்கும். இதுதான் அதோடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் மாக் ட்ரில். அது எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடத்துல நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள் நமக்கு சென்சிட்டிவ் பிளேசஸ் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டமிக் இது இருக்கும். அது மாதிரி கவுண்டர் கம்யூனிகேஷன் ஹப் இருக்கும். அது மாதிரி நம்ம ரிசர்வாயர் இருக்கும், நம்மளுடைய ஆயில் ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் கவனமா. ஆமா, அதையும் ப்ரொடெக்ட் எப்படி பண்றது, அங்கே என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் அவங்களுக்கு தனியா இருக்கும். ஓகே. இப்போ ஸோ அது மாதிரி பலதரப்பட்ட ட்ரில் இருக்கும். அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். இந்தியா முழுக்க போருக்கு தயாராகி. உங்களுடைய ரீடிங் பாகிஸ்தானுக்கான பதிலடி ரொம்ப பலமாக இருக்க போகிறது. அதற்கு பதில் ரியாக்ஷன் பாகிஸ்தானிடமிருந்து வருமாயின் அதற்கு தயார்படுத்திக்கிறதுக்கான ட்ரில்லா நம்ம இதை பார்க்கிறோம். திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், இந்த சிச்சுவேஷனை வெரி டைனமிக்கலி இவால்விங் சிச்சுவேஷனை நீங்க எப்படி ரீட் பண்றீங்க? ஒரு போர் மேகங்கள் இந்த பிராந்தியத்தை சூழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். அது அது அன்றாடம் இருக்கின்ற நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன். அது எல்சியில் ஆனாலும் சரி, ஐபியில் ஆனாலும் சரி, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆனாலும் சரி, நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் பார்டர்ல ஆனாலும் சரி, இது 2 இடங்கள் தான் எப்பவுமே பதட்டமாகத்தான் இருக்கும். எப்பவுமே ஃபயரிங் இருக்கிற இடம் தான் இருக்கிறது எல்ஓசியை பொறுத்தவரை. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அன்றாடம் போர் சூழல் தான் இருக்கிறது. அது அஃப்கோர்ஸ் சவுத்தில் இருக்கிற நபர்களுக்கோ இல்லை ஹார்ட்லேண்ட், ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லேயே யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்லஸ் யூ ஒர்க் ஃபார் த ஆர்மி. அது ஒன்று. பட் திஸ் ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட் ஆன் த கவர்மெண்ட். இந்த இப்போ எடுக்கிற ஸ்டெப் என்பது வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் த கவர்மெண்ட். ஏனென்றால் நாம மீடியாவில் பார்த்துக்கொண்டே இருப்போம். ஹரி, நீங்க பார்த்து தான் இருக்கீங்க, நாம எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். எந்த அளவுக்கு சிட்டிசன்ஸ் புஷ் பண்றாங்கன்ட்டு. அதாவது இங்க இருக்கின்ற சாதாரண மக்களானாலும் சரி, இல்ல பாஜகவை சார்ந்த நபர்களானாலும் சரி, பாஜக அனுபவிகளானாலும் சரி, பல இடங்கள்ல இப்போ பல ஸ்டுடியோஸ்ல வார் கேம்ஸே நடந்தாயிற்று. நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான்
இது ஒரு பெரிய பிரஷரை வந்து இந்த தாக்கத்தை வந்து உருவாக்குது. இன்னைக்கு இன்ஃபேக்ட் பூனேல வந்து ஒரு ரிட்டையர்டு லெப்டினன்ட் ஜெனரல் வந்து பேசியிருக்காரு. சிட்டிசன்ஸ் போடுற பிரஷர்னால அரசாங்கம் தயவு செய்து ஒன்றும் ஆக்ட் பண்ணக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை அவர் வைக்கிறார். அவரை பொறுத்தவரை அவருக்கு தெரிஞ்ச அரசாங்கம் அப்படி ஆக்ட் பண்ணாது. பட் இருந்தாலும் இது தாங்க முடியாத ஒரு பிரஷரா இருக்கிறது. நிச்சயமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னுடைய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது வந்து திஸ் வில் கீப் பீப்புள் எங்கேஜ்டு. நாம எப்போ அடிப்போம் எங்க அடிப்போங்கிறதெல்லாம் வந்து நாம் வந்து யார்கிட்டையும் பேச முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எப்போ அடிக்கிறோமோ அதை அடிச்சிடலாம். அது வேற விஷயமா இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழல்ல அது செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னா இப்ப இருக்கின்ற நிலைமை பாருங்களேன். இப்போ வந்து நாமளே வந்து இட் இஸ் ஆன் ஆர் இன்விடேஷன் இந்தியன் ஃபாரின் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து நேத்து பாகிஸ்தான்ல இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வருகிறாரு. அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற பல நாடுகள்ல இருந்தும் தேர் ஆர் மூவ்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியே சொல்லியிருக்காரு போர் என்பது ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடையாது என்று சொல்லி. அவர் அஜித் தோலை வந்து அனுப்பி வைத்தார், உக்ரைனுக்கு அனுப்பி வைத்தார், அவர் வந்து மாஸ்கோவுக்கு அனுப்பி வைத்தார். அப்படி இருக்கின்ற ஒரு வேளையில வந்து நாம் வந்து ஒரு போர் தொடக்க முடியுமா என்றது இருக்கிறது. அதை தாண்டி ஆபரேஷனல் ரெடினஸும் இருக்கிறது. ஆபரேஷனல் ரெடினஸ்ல தான் பாகிஸ்தான் ஒரு பிளே புக்ல செய்யற மாதிரி இந்த என்டையர் ஈவெண்ட் வந்து செய்திருக்காங்க. அதாவது பெஹல்காம்ல தாக்குதல் நடக்கிறது. அதையொட்டி இம்மீடியட்டாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியா அட்டாக் பண்ண போகுது, இந்தியா அட்டாக் பண்ணது போகுது, இந்தியா அட்டாக் பண்ணது போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டிகள் எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த தாக்குதல் 22ஆம் தேதி நடக்கிறது. 22ஆம் தேதி நைட், அதாவது 23ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு அவர்கள் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக விளக்குறார்கள். அதை தாண்டி வார் கேம்ஸ், அவர்களுடைய அந்த விமானங்கள், போர் விமானங்கள் பறப்பதற்கானாலும் சரி, இல்ல வார் கேம்ஸ் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வார் கேம்ஸ் ஆனாலும் சரி, தன்னுடைய ஷிப் எல்லாம் போர்ட்ல இருந்து எடுத்து வெளியே கொண்டு வரதாலும் சரி, இதுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கறதானாலும் சரி, டர்க்கியில இருந்து ஒரு வார்ஷிப் வந்து நேத்து வந்து அங்கே காலான் ஆயிருக்கிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இன்னொரு தேர்ட் கண்ட்ரி வந்து அங்க ஒரு ஷிப்பை கொண்டு வரது என்பது யூசுவலா அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க ஜர்னி ஸ்டார்ட் பண்ணா கூட அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதாவது இந்த சப்கான்டினென்ட்க்கு வர்ற ஒரு ஷிப் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம வந்து இதுக்கு ஒரு வெளிப்படையான விஷயம், இன்னைக்கு சைனாவும் டர்க்கியும் தான் பாகிஸ்தானுடைய பெரிய மிலிட்டரி பேக்கரா உருவாயிருக்கு. டர்க்கி ஈவன் மோர் சோ in the recent times. I agree with that completely. பட் இப்படி ஒரு போர் சூழல்ல வந்து ஒரு படக்கப்பலை வந்து அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது அப்கோர்ஸ் இது ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண பயணமா இருக்கும். நமக்கு தெரியும் ஆல் தி ஷிப்ஸ் போகும்போது ஒரு போர்ட் ஆஃப் காலுக்கு போக மாட்டாங்க, ஒரு 4-5 நாட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் திரும்பி வருவாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இதே அவர்களுடைய அந்த பயணத்தில் இருக்கின்ற ஒரு சேஞ்சும் அவர்கள் செய்யவில்லை. அவர்களுடைய அந்த பயணம் அப்படியே தொடர்றது. நேரா வந்து கராச்சிக்கு வர்றாங்க. கராச்சியில் வந்து இப்போ வந்து அந்த கப்பல் இருக்கிறது. அப்போ there is a set of events பாகிஸ்தான்லயும். பாகிஸ்தான் ஏறத்தாழ முழுக்க தயாராக இருக்கின்ற ஹை அலர்ட் இருக்கின்ற ஒரு சிச்சுவேஷன் நான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கின்ற சிச்சுவேஷன்ல தான் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த LET லஷ்கர் இ தாய்பா டெரரிஸ்ட் வந்து மறுபடியும் வந்து ஏதோ புத்துயிர் கொடுத்த மாதிரி நம்மளுடைய இந்த ஹபீஸ் அப்துல் ரஃப் அடக்கம் பேசி இருக்கிறார். அவர்களும் அதாவது ப்ரோஸ்கிரைப்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அங்க பேன் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், பாகிஸ்தான்லயும் இன்டர்நேஷனல் வேதியிலையும் யூஎன்லயும் பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் மறுபடியும் வந்து புத்துயிர் கொண்டு வாழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து பாகிஸ்தான்ல ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால அங்க இருக்கின்ற அந்த சிவிலியன்ஸ் இருக்காங்களே, நம்முடைய சிவில் சொசைட்டி என்று சொல்கின்ற நபர்கள் வந்து முழுக்க அவர்களுடைய கம்ப்ளீட் வாய்ஸை வந்து எழுந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பாகிஸ்தானிஸ், அதாவது சிவிலியன்ஸ் சைட்ல இருக்கிற நபர்கள் வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னவென்றால், நீங்க இந்தியா எப்பாச்சும் ஒரு இப்ப வர வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன், 1 மாசத்துக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு வந்து அடிக்கும் போது இந்த பாகிஸ்தான் ஆர்மியை வேரோடு நீங்க வந்து களைய வேண்டும். இல்லை என்றால் சிவிலியன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஆதிக்கமான, இல்லை என்றால் அவர்கள் வந்து ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் வந்து கேன் நெவர் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தி ஆர்மி. இப்பவே ஆர்மி தான் கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஆர்மி சீஃபினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை தாண்டி அங்க இருக்கின்ற ISI தலைவரை வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வைத்திருக்கிறார்கள். இதனெல்லாம் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு NSA பொறுப்பில் இருக்கின்ற ஒரு ஆர்மி அதிகாரி. அந்த ஆர்மி அதிகாரி நமக்கு தெரியும், இப்போ வந்து அஜித் தோவல் என்பவர் NSA தான் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் IPS ஆபீசர். அதே மாதிரி IFS ஆபீசராக இருந்த சங்கர் மேனானாலும் சரி, IPS ஆபீசராக இருந்த MK நானாலும் சரி, இவர்கள் எல்லாம் தான் நம்மளுடைய நாட்டில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸா இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் பாகிஸ்தானில் இருந்திருக்கிறது. ரிட்டையர்ட் ஆர்மி ஜெனரல்ஸ் தான் அங்க வந்து ஆவார்கள். அப்ப ஆனால் இந்த முறை ஒரு சர்விங் லெப்டினன்ட் ஜெனரல் ISI தலைவரை வந்து அங்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் ஏறத்தாழ ஒரு தயாரெடுப்போடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், இந்தியா தன்னுடைய அந்த ரெஸ்பான்ஸ் என்பது
என்பது எப்ப வேண்டும், இதை எப்ப செய்ய முடியும் என்றால் அது இன்னும் கொஞ்சம் பாகிஸ்தான் ஒரு மெத்தனமா இருக்கின்ற ஒரு இடத்துல தான் நாம் செய்ய வேண்டியது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மிலிட்டரி பிளானர்ஸ்க்கு அவசியம் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்ட்ரெயின்ட் இங்க இருக்கின்ற ஒரு கவனம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்ட்ரெயின்ட்டோட இந்தியா அணுகணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்ட்ரெயின்ட்டோட இந்தியா அணுகணும்னு கருதுறீங்களா இந்த சூழலை?